கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமான எனது அருமை ஜெப பங்காளர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை பற்றியான சில அப்டேட்ஸ் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். தினந்தோறும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரொடெக்ஷன் ப்ரேயர், வாக்கு தத்தம், வேத வசனம், அதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் இருக்கு, அப்புறமா டிபி, அதையும் நம்ம டெய்லி உருவாக்கி உங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இதுவும் நைட்டு 12 மணிக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்ஷன் ப்ரேயர், வாக்குத்தத்தம், வேதவசனம், டிபின்னு நம்ம அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட 30,000 பேத்துக்கு மேலே எங்கிட்ட இருந்து என்னுடைய வாட்ஸ்அப்ல இருந்து மேனுவலாக நைட்டு நான் உட்காந்து டைப் பண்ணி அதை சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். 30,000 பேத்துக்கு மேலே அது போகுது. இதற்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா குறைந்தது 2-3 மணி நேரம் நான் உழைக்க வேண்டியதாக இருக்கும். 3 hours ஒர்க் பண்ண மட்டும்தான் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். இதுல லீவே கிடையாது. 365 டேஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாக்குத்தத்த, வேதவசனம், ப்ரேயரு, தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரு அது வந்துட்டு இருக்கும். கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு நான் ரீச் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். இதுல எந்த காம்ப்ரமைஸுமே நான் வச்சதில்லை. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணி தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும். அதுதான் என்னுடைய அழைப்பு கூட. இந்த ஜிப்பா இருக்கு பாத்தீங்களா, இதோடைய கலரும் பாத்தீங்கன்னா சாஃப்ரான் கலர் தான். இந்த இந்தியன் பிளாக்ல கீழே ஒரு கலர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கலர் தான். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தியாகம் தான். ஒரு சாக்ரிஃபைஸ் இருந்துதான் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண முடியாது. நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு இந்த டைமுக்குள்ள நான் ரீச் ஆகி இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால எப்பவுமே அலர்ட்டாக இருந்து செய்ய வேண்டியது இருக்கும். ஹை இன்டர்நெட்ஸ் இருக்கணும். அதே போல என்னுடைய ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபோன் யூஸ் பண்றேன். ஒன்று பேசுறதுக்கு வேற ஃபோனும், வாட்ஸ்அப் மட்டும் வேற ஒரு ஃபோனும் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. நிறைய பேர் இந்த டீம்ல இருக்கிறதுனால இந்த ஃபோனை லிமிட்டட் யூஸ் தான் நம்ம வச்சுக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். சில டைம் இன்டர்நெட் டவுனா இருந்துச்சுன்னா ரீச் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இதுக்கு நிறைய நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்துக்கு மட்டும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த 5 ஆக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 30,000-50,000 வரைக்கும் செலவு பண்றோம். சில டைம் கரண்ட் பில் மட்டும் 10,000 ரூபாய் பக்கம்லாம் வந்திருக்கிறது. இது எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்காக தான் ஜெப பங்காளர்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். நான் பேசிட்டு இருக்க நீங்கள் ஒரு ஜெப பங்காளராக என்னோட இணைந்து இருக்கிறீங்க இந்த ஊழியத்துல. பிரியமானவர்களே, பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு 30,000 பேர் பக்கம், 30,000 பேருக்கு மேலதான் இருக்கு. அவ்வளவு பேருக்கு அனுப்பிச்சாலும் இந்த ஊழியத்திற்காக உதவி செய்யறவங்க, ஒரு கான்ட்ரிபியூஷன் அனுப்புறவங்க, ஒரு காணிக்கை அனுப்புறவங்க பாத்தீங்கன்னா ஒரு 70-80 பேர் தான். அப்படின்னா அது பர்சன்டேஜ் வழியா பாத்தீங்கன்னா 0.00001. அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட இருதயத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்கிறேன். நீங்களும் கொடுப்பதற்காக வரணும் அப்படின்றது நான் உங்களை இன்வைட் பண்றேன். ஏன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, நிறைய பேத்த நம்ம ரீச் பண்ண முடியும். நிறைய பேத்துக்கு ஆண்டவரை குறித்தான சுவிசேஷத்தை, நற்செய்தியை நம்ம போய் சேர்க்க முடியும். இரண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கு இந்த ஊழியத்தின் வழியாக நம்ம நிறைய செஞ்சிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட்டம் வைக்கிறோம், ஊனமுற்றோருக்கு, பார்வையற்றோருக்கு கூட்டம் வைக்கிறோம். இதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு மாசத்துக்கு 80,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதுவும் வாங்க முடியாது, நம்ம தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா தர்மம் எடுக்கிறவங்க, பெக்கிங் கம்யூனிட்டிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய பிள்ளைகள், அப்புறம் ஸ்கேவேஞ்சர்ஸ் ரோடெல்லாம் கூட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்பவும் அடித்தட்டுல இருக்கவங்க, வயசானவங்க, அவங்களெல்லாம் நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு அவங்களுக்கு சர்ச் சர்வீஸ்ல அட்டென்ட் பண்ண வைக்கிறோம். அவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம், அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்க தொடர்ந்து வராங்க, ஆண்டவரோட இருக்காங்க, கர்த்தரை குறித்து அவங்க அறிந்துக்கிறாங்க, அவங்க மனம் திரும்புதல் அவங்களுக்கு உண்டாகுது. மேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க மெயின் லைன் சர்ச்சஸ்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எல்லாம் செய்வதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவரே சொன்னாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாகத்தான் ஆண்டவருடைய ஆவியானவர் அவர் மேல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார். தரித்திரத்திற்கு சுவிசேஷம் அறிவிப்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நீங்க இதற்காக சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க முன் வரும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேத்துக்கு என்னுடைய பேர் கூட தெரியாமல் இருக்கும். என்னோட பெயர் பிராங்க்லின். ஊழியத்துல பிராங்கி ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறேன். பிரியமானவர்களே, எனக்கு திருமணம் ஆக கிடையாது. நான் ஒரு சிங்கிள் பர்சன் தான். என்னுடைய அம்மா அப்பாவோடையும் நான் கிடையாது. அதே போல குழந்தைகள் எதுவுமே கிடையாது. எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் வாரிசுகளும் கிடையாது. கர்த்தருக்காக துணிந்து நான் வீட்டில இருந்து இறங்கி வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்துகிறார்.
சில நேரத்துல உங்களுக்கெல்லாம் நான் இந்த சொன்னேன்ல, இப்ப இந்த காசு எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டைம் நான் ஸ்பெஷல் அசைன்மெண்ட்ஸ்க்காக வேலை செஞ்சிருக்கேன். சென்னை கூட போயிட்டு வந்திருக்கேன். கவர்மெண்ட் அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி அதுல வந்து எல்லாத்தையுமே இந்த ஏழை பிள்ளைகளுக்காகத்தான் விதைத்திருக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காகத்தான் விதைத்திருக்கிறேன். எங்கிட்ட இது வரைக்கும் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எதையும் வைத்ததில்லை, வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இந்த நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ஜிப்பா கூட 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு நான் வாங்கி. நான் என்னுடைய லைஃப் ரொம்ப சிம்பிள் தான். நான் டெய்லி காலையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஃபாஸ்டிங் தான் இருப்பேன். டெய்லி என்னோட வாழ்க்கையில ஒரு 10-15 வருடத்துக்கு மேல நான் அப்படிதான் இருந்திருக்கேன். மதியானம் லிமிட்டடான சாப்பாடு, நைட்டும் லிமிட்டடான சாப்பாடு தான், அது போதும். இப்போ இந்த ஒரு அசைன்மெண்ட் ஆண்டவர் சொன்ன உடனே 21 டேஸ் இரவும் பகலும் நான் டோட்டலாவே ஃபுட்டை ஸ்கிப் பண்ணி தேவ சமூகத்திலே காத்திருந்தேன், ஃபாஸ்டிங்ல இருந்தேன். அப்ப கூட உங்களுக்கு அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவதற்காக தவறவே கிடையாது. நான் கண்டினியூஸா உங்களோடு நான் இடைப்பட்டிருந்தது நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன். நிறைய பாடுகள் இருந்தாலும் தேவன் என்னோடு இருந்து என்னை வழி நடத்திட்டு போயிட்டே இருந்தாரு. பிரியமானவர்களே, ஆகவே இந்த ஊழியத்திற்குள்ள நீங்க என்ன அனுப்பிச்சீங்கனாலும் அது விதைக்க தான் படும். தேவனுடைய ராஜ்யத்திற்காகத்தான் போகும். என்னோட சொந்த செலவுக்கோ என் குடும்பத்திற்கோ வேற எதுக்கும் போகாது. ஒருவேளை தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் நான் இல்லைன்னா கூட ஆண்டவர் யாரை அப்பாயிண்ட் பண்றாரோ அவர்கள் தான் இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துவாங்க. ஸோ எனி அசெட் கிரியேஷன்ஸ் எதுவா இருந்தாலும் அது ஒரு இந்த மினிஸ்ட்ரிஸ், லிவிங் ஜீசஸ் மினிஸ்ட்ரியோடைய பேர்ல தான் இருப்பதாக இருக்கும். ஆகவே நீங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் கூட தெளிவாக தேவனுடைய ராஜ்யத்திற்காகத்தான் விதைக்கப்படும். அதே போல பாத்தீங்கன்னா, இந்த ஆபீஸ்ல தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக இருந்துட்டு வந்தது. இப்ப நான் இருந்து பேசக்கூடிய இடத்துலதான், நான் நின்று பேசக்கூடிய இடத்துலதான் நான் டெய்லி தூங்குறது. உங்களுக்கு 1 மணிக்கு வரைக்கும் நான் அந்த மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குறேன். நான் 1 மணிக்கு முன்னாடி தூங்குனது கிடையாது. உங்களுக்கும் நிறைய டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கும். காய்ச்சல் இருந்திருக்கும், உடம்பு சரியாம இருக்கும், தலைவலி இருந்திருக்கும். சில நல்லா இருக்கும்போது கூட நீங்க ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா? ஆனா 365 டேஸும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் இந்த ஊழியத்தை நிறைவேற்றிட்டு தான் தூங்க வேண்டியதாக இருக்கும். சில நேரத்துல நம்ம இந்த மேனுவலா அனுப்பும் போது சிலருக்கெல்லாம் மிஸ் ஆச்சுன்னா 4 மணிக்கு அவங்க ஜெப நேரத்துல எந்திரிச்சு எனக்கு கால் பண்ணுவாங்க. என்னால எந்திரிக்க கூட முடியாம இருந்தாலும் சில நேரத்துல நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு தான் திருப்பியும் தூங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் காலையில நார்மலன்சி, இந்த ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸா செயல்படணும். நான் சொன்னாலே இந்த இடத்துல தான் நான் தூங்க வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல தான் என்னோட பெட்டை நான் வந்து உள்ள இருந்து எடுத்துட்டு வந்து போட்டு இந்த இடத்துல தான் இருக்க வேண்டியதா இருக்கும். லிமிட்டட் ஆக்சஸோட தான் என்னோட வாழ்க்கையை நான் நடத்தியிருக்கேன். இதுக்கு நான் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துறேன். அவர் என்னை அப்படி உருவாக்குனதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இரண்டாவதாக, இந்த ஆபீஸ்ல இருந்து நம்ம இந்த கடைசி மாச கடைசியில நம்ம வெக்கேட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப மூவ் ஆன உடனே இமீடியட்டா இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்றதுக்கு நிறைய டெக்னிக்கலா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். போற இடத்துல இது எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். அதுக்காக நீங்க ஜெபிச்சுக்கோங்க. இந்த இடம் ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்திற்கு சேர்ந்த ஒரு இடம். அவங்க தேவை அப்படின்னதுனால நம்ம கொடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு இப்ப நம்ம போக வேண்டியதாக இருக்கிறது. அதனால ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய சர்ச் அண்ட் ப்ரேயர் டவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் தான், ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இந்த மாற்றுத்திறனாளிகளால அதுல மேல ஏறி வர முடியல. மழை பெஞ்சா சில நேரத்துல அதுல படிக்கட்டுலாம் தண்ணி போயிட்டு இருக்கும். அங்க ஒரு சின்ன கிச்சனும் இருக்கு. எப்பவுமே நம்ம இந்த வரைக்கிற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுனால அந்த ஸ்பேஸ் நமக்கு பத்துறதில்லை. ஒரு இடத்திற்காக ரொம்ப நாளா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தொடர்ந்து ஜெபித்தோம். இப்போ நம்மளுடைய சர்ச்சுக்கு பக்கத்துலயே ரோடு பக்கத்துல ஒரு லேண்ட் வந்து சேலுக்காக கொடுத்துருக்காங்க. டோட்டலா 22 சென்ட்ஸ். அதுல வந்து நான் 3 சென்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் 5 கேட்டேன். கடைசியா அவங்க சர்ச்சுக்குன்றதுனால ஒரு ஸ்ட்ரெச் வந்து 7.5 சென்ட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, சர்ச்சுக்குனால அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கோங்க, மீதிக்குனா கொடுக்க முடியாது, என்டையரா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ ஒரு சென்ட்டுக்கு அவங்க வந்து 13 lakh rupees, 13 லட்சம் ரூபாய் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 7.5 சென்ட்ஸுக்கு இந்த மாசத்துல இருந்து நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணணும். அப்புறம் பில்டிங் உருவாக்கணும். இதுக்கு நீங்க ஜெபிச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க உதவி செய்வதற்காக முன் வாருங்கள். பிரியமானவர்களே, இது முழுக்க முழுக்க தேவ ராஜ்யத்திற்காக விதைக்கப்படுவதா இருக்கு. உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா நீங்க 1 சென்ட் வாங்கி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இவ்வளவு பெருசு, அதுக்கு 3000 ரூபாய் செலவாகும்.
அப்படின்னா ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு 30,000 ரூபாய் அதற்காக செலவாகும். நீங்க டைரக்டா இந்த லிவிங் ஜீசஸ் மினிஸ்ட்ரி அக்கௌண்ட்ல நீங்க பணம் அனுப்பலாம். இல்ல டைரக்டா உங்களால அந்த இடத்தை வாங்கி கொடுக்க முடியும்னா செல்லர்கிட்டயே கூட நீங்க காசு வந்துட்டு அனுப்பலாம். அது முழுக்க முழுக்க திக்கற்ற பிள்ளைகள் அடுத்த ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷனை உருவாக்குவதற்கு அந்த இடம் பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்னு இந்திய தேசத்திற்காக தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். இதுல நீங்க உதவி செய்யும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய கூடாரத்தை கட்டி எழுப்பும்படியாக இருக்கக்கூடிய இந்த அசைன்மெண்ட்ல நீங்க தயவு செய்து கை கோர்த்து என்னோடு இருக்கும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களோட லைஃப் டைம்ல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக இருக்கும். உங்களுக்கு அந்த பாக்கியம் தேவன் கொடுப்பாரானால் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தயவு செய்து முன் வாருங்கள், என்னோட பேசுங்க. நம்ம இந்த இயர்ல அந்த காரியத்தை நம்ம முடிப்போம். தேவராஜ்யத்திற்காக அது பயனுள்ளதாக இருக்கட்டும். இதோடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் என்னோடு பேசும்படியாக நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்க இந்த ஊழியத்தை நேசிப்பதற்காக நன்றி. தொடர்ந்து நீங்க பொருளாதாரத்திலும் உங்களுடைய காணிக்கைகளை நீங்க அனுப்பும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதிகமா நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கோம், லட்சக்கணக்கில் விதைக்கிறோம். அந்த விதைப்பதற்காக நீங்க உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பாடுகள் இல்லாதபடி எல்லா காரியங்களுமே நேர்த்தி ஒழுங்காக நடக்கும்படி எனக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் தினந்தோறும் நான் முழங்கால் படியிலிருந்து ஜெபிப்பது நீங்கள் பார்க்கிறீங்க. ஒரு நிமிஷம் மட்டும் கிடையாது, நிறைய நேரம் உங்களுக்காக நான் தேவ சமூகத்திலே போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவார். நீங்கள் பெரிய காரியத்தை தேவனுக்கு செய்யும்படி முன் வருவீர்கள். தேங்க்யூ so much for listening. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.